அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பேர் நிறுத்தற்குறிகள். நிறுத்தற்குறிகளில் என்னென்ன வகையான நிறுத்தற்குறிகள் இருக்குது அப்படின்னா, முற்றுப்புள்ளி, உணர்ச்சிக்குறி, காற்புள்ளி, வினாக்குறி, ஒற்றை மேல்கோள் குறி, முக்காற்புள்ளி, இரட்டை மேல்கோள் குறி என வகையாக பிரிச்சிருக்காங்க. முற்றுப்புள்ளி அப்படின்னா அதாவது தொடர் முடிவு பெறுவதை காட்டுவது. ஒரு தொடர் இருக்குது அப்படின்னா அந்த தொடர் முற்று பெற்று அப்படின்னா அது முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக, நான் கவிதை எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நித்தீஷ் கவிதை எழுதினான், நித்தீஷ் ஓவியம் வரைந்தான் அப்படின்னா அந்த ஒரு தொடரானது முற்று பெற்று வந்துச்சுன்னா அது வேறு என்ன அப்படின்னா முற்றுப்புள்ளி. அடுத்தது உணர்ச்சிக்குறி அப்படின்னா வியப்பு, மகிழ்ச்சி, சினம் போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது இடம்பெறும். வியப்பு அப்படின்னா என்ன அழகு, இந்த பூக்கள் எவ்வளவு அருமையாக உள்ளது, எவ்வளவு அழகாக உள்ளது அப்படின்னு வியப்பா நம்ம சொல்லும்போது அது என்ன உணர்ச்சிக்குறியாக மாறிடும். வியப்பு, மகிழ்ச்சி, சினம் போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது இடம்பெறக்கூடிய குறி பெறன உணர்ச்சிக்குறி அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக, என்ன அழகு, மகிழின் நடனம், ஆஹா எவ்வளவு பெரிய கட்டடம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வியப்பாக நம்ம சொல்லும்போது உணர்ச்சிக்குறிகளை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது காற்புள்ளி. காற்புள்ளி அப்படின்னா ஒரு தொடரில் ஒன்றுக்கு மேற்பட்டவரை அடுத்தடுத்து கூறும்போது இடம்பெறும். ஒரு தொடரில் ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை அடுத்தடுத்ததாக கூறும்போது இடம்பெறும். எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லியிருக்காங்க, எனக்கு தாளில் பட்டம், பொம்மை, கப்பல் போன்றவை செய்ய தெரியும். எனக்கு தாளில் பட்டம், பொம்மை, கப்பல் போன்றவற்றை செய்ய தெரியும் அப்படிங்கிற இடத்துல என்ன சேர்ப்போம், காற்புள்ளி சேர்ப்போம். இப்போ வீடுகளோட வகை என்ன எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கும்போது அடுக்கடுக்காக நம்ம சொல்லும்போது அந்த இடத்துல என்ன செய்யணும், காற்புள்ளியை பயன்படுத்தணும். கூரை வீடு, மாடி வீடு, ஓட்டு வீடு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இடைப்பட்ட இதில் காற்புள்ளியை இட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வினாக்குறி. வினாக்குறி அப்படின்னா வினா தொடரின் முடிவில் இடம்பெறும். வினா தொடரில் முடிவில் இடம்பெறும். நம்ம ஒரு ஏதாவது ஒரு வினாக்கள் நம்ம கேட்டோம் அப்படின்னா, யார் நீங்கள் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா கேட்கும்போது அந்த இடத்துல என்ன வரும், வினாக்குறி இடம்பெறும். அதாவது எடுத்துக்காட்டாக என்ன சொல்லியிருக்காங்க, நேற்று எங்கு சென்றாய், நேற்று எங்கு சென்றாய் அல்லனா நீ நேற்று எங்கு சென்றாய் அப்படிலாம் கேட்கும்போது அந்த வினாக்குறிகளை நம்ம பயன்படுத்த வேண்டும். உனக்கு பிடித்த தின்பண்டம் என்ன, உன் பெயர் என்ன, உன் பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னு நம்ம கேள்விகளை கேட்கும்போது முடிவில் அந்த வினாக்குறியை நம் பயன்படுத்த வேண்டும். அடுத்தது ஒற்றை மேல்கோள் குறி அப்படின்னா ஒரு தொடரில் நூலின் பெயர், பழமொழி, விடுகதை முதலியன வந்தால் இடம்பெறும். ஒரு தொடரில் நூலோட பெயரோ அடுத்தது பழமொழியோ ஒரு விடுகதையோ நம்ம சொல்லும்போது அந்த இடத்துல என்ன வரும், ஒற்றை மேல்குறி வரும். எடுத்துக்காட்டாக, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்று பழமொழி. அந்த பழமொழியை நம்ம மேற்கோள் சொல்லும்போது ஒற்றை மேல்கோள் குறியை நம்ம பயன்படுத்துவோம். அடுத்தது முக்காற்புள்ளி. முக்காற்புள்ளினா ஒரு எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும் பொழுது, ஒரு எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும்பொழுது ஒவ்வொரு பயனிலையின் இறுதியிலும் இடம்பெறும். எப்படி? எடுத்துக்காட்டு அப்படின்னா, அம்மா
சந்தைக்கு சென்றார். அம்மா சந்தைக்கு சென்றார். காய்கறிகளை வாங்கினார். அந்த இடத்துல வந்து என்ன நிறுத்தற்குறி வரும்? முக்கார் புள்ளி. அடுத்தது இரட்டை மேல்குறி. இரட்டை மேல்குறி. ஒருவர் கூறியதை அப்படியே கூறும்போது மேற்கோளாக பயன்படுத்தும் போதும் இடம்பெறும். இரட்டை மேல்குறி எங்கே வந்து நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஒருவர் கூறியதை அப்படியே கூறும்போதும் மேற்கோளாக பயன்படுத்தும் போதும் இடம்பெறும். எடுத்துக்காட்டாக என்ன சொல்லியிருக்காங்க? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று ஔவையார் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல இரட்டை மேற்கூறியை வந்து நம்ம பயன்படுத்துவோம். சரி, மறுபடியும் நம்ம ஒரு முறை வந்து பார்ப்போமா? நிறுத்தற்குறிகள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முற்றுப்புள்ளி, உணர்ச்சிக்குறி, கார்புள்ளி, வினாக்குறி, ஒற்றை மேல்குறி, முக்கார் புள்ளி, இரட்டை மேல்கோள் குறி அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? மொத்தம் எத்தனை? 7 நிறுத்தற்குறிகளை நம்ம பார்த்தோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.